ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க பண்ணுவோம். கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சுவையான ஒரு கீரை வரை தான் செய்து காட்டப்போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கீரை வரை செய்கிறதுக்கு சிவப்பு தண்டு கீரை தான் எடுத்துருக்கிறேன். கீரையை வடிவாக சுத்தம் செய்து முத்தலாக இருக்கிற தண்டை நாங்கள் கழிச்சிட்டு பிஞ்சாக இருக்கிற தண்டை தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், கீரையை நான் முழுசாகவே கழுவிட்டு இது மாதிரி சின்னனாக அரிஞ்சு எடுத்துருக்கிறேன். எப்பயும் கீரை வர செய்கிற நேரம் கீரையே நல்ல மெல்லிசாக அரியணும். கடையில்னு சொன்னால் நாங்கள் பெருசாக அரிஞ்சாலும் பரவாயில்ல, வரையண்ட வடிவாக மெல்லிசாக தான் அரியணும். இப்போ வடிவாக அரிஞ்சு எடுத்தாச்சு. மண் சட்டியில் மாற்றி எடுத்துட்டேன். நாங்கள் அடியில் வெட்டி இருக்கிற தண்டை அடியில் விட்டுட்டு மேலே இலையை வச்சுட்டு நான் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு வேக வைப்பேன். கீரை வரன்ற வடிவாக நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. கீரையில் உள்ள தண்ணியிலேயே கீரை வெந்து வந்துடும். எந்த கீரை வேக வைக்கிறேன்னா நீங்கள் மூடி போடாமல் வேக வைங்க. அடுத்த ஒரு உரல் எடுத்துருக்கிறேன். உரலில் 4-5 மிளகாய் ஆட் பண்ணுறேன். 2 பல் பூண்டையும் ஆட் பண்ணி இதை நல்லா இடித்து எடுப்பேன். நான் எடுத்துருக்கிற கீரையோட அளவுக்கு தான் நான் பூண்டு மிளகாய் இடித்து எடுத்துருக்கிறேன். இப்போ கீரை அரைவாசி வெந்து கொண்டிருக்கிற டைமிலேயே கீரையை இப்படி நடுவால் ஒதுக்கிட்டு நான் இடித்து வச்சுருக்கிற மிளகையும் பூண்டையும் நடுவில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை மேலால் மூடி விட்டுட்டு கீரையை நல்லா வேக வச்சு எடுப்பேன். கீரை இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். இந்த கீரை பொரியலுக்கு கொஞ்சமும் எண்ணெய் பாவிக்க தேவையில்லை. ஹெல்த்தியாக கீரை பொரியல் செஞ்சிடலாம். இப்போ நல்லா கீரை வெந்ததுக்கு பிறகு 6-7 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் வேகக்கூடாது. அரைவியலாக இருந்தால் தான் கீரை பொரியலுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கடைசியாக தான் நான் உப்பு தூள் போடுறேன். கீரைக்கு எப்பயுமே நாங்கள் கீரை வெந்தது பிறகு தான் உப்பு ஆட் பண்ணணும். எண்ணெய் எதுவுமே விடாமல் நல்ல ஹெல்த்தியான ஒரு கீரை பொரியல் செய்து காட்டியிருக்கிறேன். இந்த வெங்காயம் பச்சையாக இருக்கிறதால நாங்கள் கீரை சாப்பிட்றதுனால நல்ல ஒரு ருசியாக இருக்கும். என்னோடய சேனலில் ஆல்ரெடி நிறைய கீரை வெரைட்டி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்க விருப்பம்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். விருப்பமாக இருந்தால் போய் பாருங்கோ. மண் சட்டியில் செய்த சிவப்பு தண்டு கீரை பொரியல் ரெடி. இதுபோல் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை இன்றைய தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.